ஏசாயா 51 2வது வசனம். என் வாக்கைக் கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை குறித்து நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். சில நாட்கள் விட்டு போனதுனால போன வாரம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அவனுடைய சகல காரியத்தையும் சொல்லிக் கொடுத்தோம். அவன் அழைக்கப்பட்டதையும் அழைக்கப்பட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் நடந்ததான எல்லா காரியங்களும் குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவர் வந்து அவனோடு மறுபடியும் பேசி அவன் புத்தியினத்தை கடிந்து கொண்டார். அதன் பிறகு அவன் ஆண்டவர் சமூகத்தில் இரக்கம் பெற்றான், மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அவனுக்கு ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அது ஆண் பிள்ளையாக இருக்கும்னு சொன்னார். அவன் சிரித்தான். அதனால தான் அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை அப்படி சொல்லிட்டு போனார். இப்போது அது முடிஞ்சது. ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அவன் மம்ரேவின் சமபூமியிலே அமர்ந்திருந்தான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். 18வது அதிகாரம் 1-2. ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு மம்ரேவில் தரிசனமானார். உஷ்ணமான வேளையிலே அவன் கூடார வாசலில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு தரிசனமாகி அவன் ஓடி போய் தரை மட்டும் குனிந்து, அடியான் வீடு வரைக்கும் வாங்க, அதற்காக வந்திருக்கிறீங்க சொல்லி கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்தான், ஒரு மரத்தின் கீழ் அமர பண்ணி அவர்களுக்கு சில காரியங்களை அவனுக்கு கொடுத்தான். கொழுத்த கன்றும் புளிப்பில்லாத அப்பமும் சிலவற்றை அவர்களுக்கு முன்பாக வைத்தான். அவர்களும் புசித்தாங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டாங்க, உன் மனைவி ஆகிய சாராள் எங்கே? போ, அவோ கூடாரத்துக்குள்ளே இருக்கிறா அப்படி சொன்னாங்க. ஒரு உற்பத்தி காலம் வரும். அந்த உற்பத்தி காலம் வரும்போது உன் மனைவி ஆகிய சாராள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பா அப்படி சொல்லி அவ கேட்டுட்டு இருந்தா. இந்த கேட்டிருக்கிற டைமில் அவங்களுக்கு என்ன வயசு? 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவனுக்கு 99 வயதான போது தான் ஆண்டவர் அவனை சந்தித்தார் அப்படி சொல்லியிருக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமானது 99 வயதில். இப்போ அதுக்கப்புறமா மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகும் போது அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? அதுதான் 99 பக்கத்திலேயே மறுபடியும் அவனுக்கு நிச்சயப்படுத்துறதுக்கு. அப்போ இவனுக்கு 100 வயது, இவனோட 10 வயசு கம்மி தான் சாராள். அப்போன்னா அவளுக்கு 90 வயசு, அப்படின்னா 89 வயசு இருக்கும். 10 வயசு டிஃப்ரெண்ட். இவன் 99 வயசுல தான் ஆண்டவர் ஒன்று தான் சந்திக்கிறார். அப்போ அவளுக்கு 89 வயசு இருந்திருக்கு. அவளுக்கு இப்போ இந்த வயசுல குழந்தை பிறக்கும் அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு எதனா யோசிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, நம்புவாங்களா? அவள் சொல்கிறா, பெண்களுக்கு உண்டானதான வழிபாடெல்லாம் எனக்கு நின்று போச்சு, இனிமே எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? அந்த அவிசுவாசத்துக்குள்ளே போயிடுச்சு. 2வது அவள் சிரிச்சா. ஏற்கனவே இவன் சிரிச்சிட்டான். இவன் சிரிச்சதுக்கு தான் அவன் சிரித்தான் அப்படி சொல்லிட்டு ஈசாக்கு பேர் வச்சாங்க. மறுபடியும் இவளும் சிரிக்கிறா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் சாராள் சிரிக்கிறா? பயந்துட்டாவோ? நான் சிரிக்கலன்னு உள்ள வந்து சவுண்ட் விட்டா. இங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை நீ நகைத்தாய் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவள் பேசலை. ஆனால் இப்போ இவங்க எழும்பி என்ன செய்கிறாங்க? போகிறாங்க.
ஆபிரகாம் அவங்கள வழிவிட்டு அனுப்பும்படியா போனான். போகும்போது ஒருத்தர் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவன் கேட்குறான், சோதம் கோமரா வழியா போறீங்களே, இந்த வழியா போறீங்களே, எதற்காக போறீங்க? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், உனக்கு அது தெரியணும் அப்படி சொல்றாரு. 18வது அதிகாரம் 18வது வசனம். நான் 18வது வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இப்போ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைக்க கூடாது. ஏன் மறைக்க கூடாது? 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இவன் நான் இப்ப செய்ய போறதா அவங்ககிட்ட சொன்னேன் அப்படி சொன்னான். இனி அவனுடைய பிள்ளைகளுக்கும் அதற்கு பின் சந்ததிக்கும் இவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பயந்து நீதியும் நியாயத்தை என்ன செய்யுங்க? பின்பற்றி அவர் வழியை காத்து நடவுங்க. எதுக்கு இதை சொல்லுவான்? ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நடக்காதவங்களை தான் கர்த்தர் வந்து அழிச்சார். அது என் கண்ணு முன்னால நான் பார்த்தேன். அந்த மாதிரி நமக்கு அழிவு சம்பவிக்கக்கூடாது. அதனால நீதியும் நியாயத்தையும் பின்பற்றுங்க. கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறது தான் நீதி. நாம் நன்மை செய்தால் அது நியாயம். இது 2மே கர்த்தருக்கு பிடிக்கும். அப்படி நடந்தீங்க அப்படி சொன்னாக்கா நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு அப்படி சொல்லி நீதியும் நியாயத்தையும் சொல்லி கொடுப்பான். அப்படி சொல்றதுக்காகத்தான் ஆண்டவருக்கு சோதம் கோமராவை நாங்கள் அழிக்க போறோம் அப்படி சொன்னார். சோதம் கோமராவை நாங்கள் அழிக்க போறோம் அப்படி சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு ஒத்த உடனே ஸ்ட்ரைக் ஆனது என்ன தெரியுமா? அங்க லோத்து இருக்கிறான். இப்போ சோதம் கோமராவில் தான் லோத்து இருந்தான். அப்போ லோத்து அங்கே இருந்தான்னா லோத்தும் அவன் ஜனங்களையும் அழிச்சிடுவார் ஆண்டவர். அவங்களும் செத்துருவாங்க. அப்போ நான் அவனை கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அவன் காப்பாற்றப்பட்ட பேரை கூட மறுபடியும் அவன் சோதமுக்குள்ளேயே போயிட்டான். ஏற்கனவே சோதமுக்குள்ளே இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வந்து அவனை கடத்திட்டு போனாங்க, சிறை பிடிச்சிட்டு போனாங்க. இவன் போய் சண்டை போட்டு காப்பாற்றிட்டு வந்தான். மறுபடியும் அவன் சோதமுக்குள்ளேயே போயிட்டான். இப்போ அவன் செத்துருவான். அவன் செத்துருவான்றதான காரியம்தான். இப்போ இவன் நன்மைக்காக கர்த்தர்கிட்ட பேசுறானா? ஆண்டவரே, அங்க ஒரு 50 பேர் நீதிமான்கள் இருந்தா அவங்களோட சேர்த்து சோதம் கோமராவை அழிப்பீங்களா? நீதிமான்களையும் அழிச்சிடுவீங்களா? அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ சோதம் கோமராவில் 50 நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சோதம் கோமராவில் 50 நீதிமான் இருக்கிறாங்களா? 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்குது. சோதம் கோமரா ஜனங்க கர்த்தரின் பார்வைக்கு ஏற்கனவே மகா பொல்லாதவர்களா இருந்தாங்கன்னு முன்னாலேயே சொல்லிடுச்சு. 13வது அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கு. 13வது அதிகாரம் 13வது வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்க, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளா இருந்தாங்க. அப்போ இது முன்னாலேயே ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆபிரகாமுக்கும் இது தெரியும். சோதோம்ல இருக்கிறதான ஒருத்தர் கூட நீதிமான் இல்லை. அப்போ இவன் சொல்றான் இல்லையா, அங்க ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அவங்களையும் சேர்த்து நீ உலகத்தை அழிக்கிற மாதிரி 50 நீதிமான்களையும் அழிச்சிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்ட காரணம் என்ன? ஏன்னா இவன் ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு வரும்போதே இவன் வந்தபோது இவன் நாகோர் கூட இல்லாம, நாகோர் கூட போகாம ஆபிரகாம் கூடயே ஒட்டிட்டு வந்தான். காரணம் என்ன? இவன் தெய்வ பக்தி உள்ளவன். இந்த தெய்வ பக்தி அவங்க விக்கிரக ஆராதனை பண்ண விடாம லோத்தை ஏற்கனவே பாதுகாத்துச்சு. ஆபிரகாம் கூட வந்ததுனால அவன் விக்கிரக ஆராதனை பண்ணவே இல்லை. ஆபிரகாம் கூட ரொம்ப வருஷம்தான். அப்போ ஆபிரகாம் பலி செலுத்தும் போதும், தொழுது கொள்ளும் போதும், ஜெபம் பண்ணும் போதும் எல்லாம் இவனுக்கு தெரியும். இவளும் அவன் கூட சேர்ந்து இருந்ததுனால தான் ஆபிரகாமுக்கு கிடைச்சது போலயே லோத்துக்கும் கிடைச்சது. லோத்துக்கு இவ்வளோ பணமும் வேலைக்காரங்களும் வேலைக்காரிகளும் ஆடுகளும் மாடுகளும் வந்து இவர்கள் பூமி கூட தாங்க முடியாத அளவுக்கு போச்சே. அவங்க இருந்த பூமி அவங்களை தாங்க கூடாமல் போச்சு அப்படின்னாக்கா இவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு அந்த அளவுக்கு ஈக்குவலா லோத்துக்கும் இருந்துச்சு. 13வது அதிகாரம், அவர்கள் இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாமல் போச்சு அப்படி சொல்லியிருக்கு. ஆறாவது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவங்களுக்கு தாங்க முடியாம போன காரணம் என்ன? அவங்களுக்கு தேவையான தண்ணி இல்லை. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
ஆடு மாடுகள் அவ்வளோ திரளா இருக்கு. அப்ப தண்ணி தான் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். மேய்ச்சல் அவசியம். மேய்ச்சலும் அவங்களுக்கு கிடைக்க முடியல. தண்ணியும் அவங்களுக்கு தேவையானது இந்த பூமி குடுக்க முடியல. அதனால தான் அங்க போட்டிருக்குது, அவங்கள் ஒருமித்து இருக்க அந்த பூமி தாங்க முடியாம போயிடுச்சு அப்படி சொல்லி. அந்த அளவுக்கு லோத்துக்கும் வேலைக்காரங்க வேலைக்காரிங்க இருந்தாங்க. அப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களும், லோத்துடைய வேலைக்காரங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ வேலைக்காரங்களும், வேலைக்காரிகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க மேய்ப்பர்கள்னாக்கா, 100க்கும் மேற்பட்டதான வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. லோத்து கூடயும், ஆபிரகாம் கூடயும் இருக்கிற அந்த வேலைக்காரர்களும், இவன் என்ன சொல்றாங்களோ, ஏன்னா இவங்களோட அடிமைகள். இவங்க விலை குடுத்து வாங்கியிருப்பாங்க. விக்கிரக ஆராதனை பண்ணியிருக்க விட மாட்டாங்க. விக்கிரக ஆராதனை அவங்க செய்ய இவங்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்த தான் ஆராதிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆபிரகாமும் லோத்தும் ஆராதிக்கிறதான தெய்வத்த தான் ஆராதிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்படி ஆராதிச்சுட்டு வந்திருக்கிறதான அவர்கள், இப்போ சோதோம் கொமோராக்குள்ள போயிட்டாங்க. எப்படியும் 500 பேருக்கு மேற்பட்ட போயிருப்பாங்க இல்லையா? ஏன்னா பூமி தாங்கக்கூடாத அளவுக்குன்னா 1000 கணக்குல இருந்திருப்பாங்க. இப்ப 500 பேருக்கு மேற்பட்டவங்க அவங்க கூட லோத்து கூட போனாங்க வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 500 பேர் மேட்ட. ஆனா, அந்த 500 பேர்ல தெய்வ பயம் உள்ளவன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கத்தானே செய்வாங்க. இப்ப லோத்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே தெய்வ பயம் இல்லாத இருப்பாங்களா? என்னதான் இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்து ஆராதிக்கிறவங்க ஒரு 50 பேராவது. அதனால தான் அவன் சொன்னான், "ஒரு 50 பேர் நீதிமான்கள் சோதோம் கொமோரால இருந்தா அவங்களோட சேர்த்து அழிப்பீரா?" அப்படி சொல்லி கேட்கிறான்னு. காரணம் என்ன? லோத்துக்கு தன் தெய்வம் யாருன்னு தெரியும். ஆபிரகாம் தெய்வம் தான் அவன் தெய்வம்னு ஏத்திருக்கான். அவனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அவனுக்கே தெரியும். அப்ப இவன் கண்டிப்பா நீதிமான் தான். அப்ப அவன் கூட இருக்கிற ஒரு 100 பேர்ல, ஒரு 500 பேர்ல, ஒரு 400 பேர்ல, ஒரு 50 பேராவது தெய்வத்துக்கு பயந்து இருக்க மாட்டாங்களா? அந்த எண்ணத்த வச்சு தான் தன் குடும்பமும், தன்னுடைய இனத்தாரும் பாதுகாக்கப்படணும்னு தான் ஆண்டவரோட இவன் போராடினான். சோதோம் கொமோரா ஜனங்களுக்காக இவன் போராடல. சோதோம் கொமோராவுல இருக்கிறதான ஒருத்தன் கூட நீதிமான் இல்லன்னு ஆபிரகாமுக்கும் தெரியும். ஆண்டவருடைய பார்வையில அத்தனை பேரும் பொல்லாதவர்களா இருந்தாங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அப்புறம் எப்படி இவரு ஆபிரகாம் சோதோம் கொமோரால நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால இவன் இப்ப என்ன நோக்கம்னா, லோத்த காப்பாத்தணும். லோத்து கூட இருக்கிற ஜனங்கள காப்பாத்தணும். அதான் இவன் ஜீவியத்துல வந்த சுயநலம். ஆண்டவரே, அந்த தேசத்த கொஞ்சம் இரக்கம் பாராட்டி விட்டுருக்கலாமே. அந்த தேசத்துல இப்பயே அழிக்க போறீங்களே, அது கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. கொஞ்சம் தயவு காட்டுங்க. அப்படி சொல்லி தானே இவன் கால்ல விழுந்திருக்கணும். இவ்வளோ பேர் இருந்தா அழிப்பியா? இவ்வளோ பேர் இருந்தா அழிப்பியா? இவ்வளோ பேர் இருந்தா அழிப்பியான்னு 50, 40, 30 அப்படின்னு வரானே. அப்ப இந்த மாரி வரும்போது என்ன ஆகும்? இவங்க இவங்க வீட்ல இருக்கிறவன் எல்லாமே சோதோம் கொமோரா போய் அழிஞ்சு போயிருந்தாலும், பாவத்துல விழுந்து கிடந்தாலும், கொஞ்சம் பேராவது ஆண்டவர தேடி இருப்பானுங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அங்க போய் பார்க்கும்போது, சோதோம் கொமோரால லோத்து மட்டும் தான் நீதிமானா இருந்தான். அதனால தான் பேதுரு அவன பத்தி எழுதும்போது சொல்றான், லோத்து நீதிமானா இருந்த லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. இப்ப இவர் மட்டும் தான் நீதிமானா இருக்கிறார் அங்க. வேற யாரும் கிடையாது. அதனால இவர் என்ன செய்தார்? அந்த சோதோம் கொமோராவுடைய வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்ப 3 பேர் ஆபிரகாமுக்கு தரிசனமானாங்க. ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப 2 பேர் அங்க போனாங்க. இப்ப 2 பேர் போகும்போது, சோதோம் கொமோராவுல இருக்கிறதான ஆட்கள் தெரியும். அவங்களுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். எல்லாமே லோத்து ரொம்ப வருஷமா அங்க குடியிருக்கிறான். அதனால அங்க இருக்கிற அத்தனை பேரையும் தெரியும். ஆனா அந்த 2 பேர் வித்தியாசமா இருந்தாங்க. பார்வைக்கு வேற மாரி இருந்தாங்க. அதனால தான் இவன் கண்டிப்பா இவங்க மனுஷங்க இருக்க முடியாது. அப்படி சொல்லி தான் ஓடி போய் தரை மட்டும் குனிஞ்சு ஏன்னா ஒரு பெரிய பணக்காரன். யோசித்து பாருங்க. ஆபிரகாமும் ஒரு பெரிய பணக்காரன். யாரோ வழி போக்கணும் யாரோ போறாங்கன்னு அவன் கால்ல போய் விழுந்து வாங்க எங்க வீட்ல வந்து பாருங்கன்னு கடகடன்னு மாட்ட அடிச்சு சாப்பாடு செஞ்சு போடுவாங்களா யாராவது? அப்படின்னு போட மாட்டாங்க. தரிசனம் ஆனாங்கன்னு தான் இருக்குது. அப்ப இவனுக்கும் தெரியும். தேவதூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால தான் இவனும் போய் வருந்தி கூப்பிட்டான். நீ வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லி லோத்து வருந்தி கூப்பிட்டான். சரி அங்க போனாங்க. அங்க போகும்போது அவன் என்ன செய்தான்? அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஆனா அந்த ஊர் ஜனம் முழுவதும் வந்துச்சு. அந்த ஊர் ஜனத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தேசத்த நாங்க அழிக்க போறோம். இந்த தேசத்த நாங்க அழிக்க போறோம் அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? இவர்களை எப்படியோ வெளிய கொண்டு வந்தார். கஷ்டப்பட்டு இவங்கள வெளிய கொண்டு வந்து, "ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ" அப்படி சொன்னாரு. அவன் என்ன செய்தான்? "அப்படியெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் முடியாது. மலைக்கு ஓடிப்போக எங்களால முடியாது. அந்த சோவார் பக்கத்துல தானே இருக்குது. அந்த சேவார்ல போய் நாங்க தப்பிச்சுக்கிறோம்" அப்படி சொன்னான். சரி உனக்காக இதுக்காக நான் இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்தார்?
அவனுக்கு இறங்குனார். அவன் என்ன செய்தான்? சோவாரில் போயிட்டான். சோவாரில் போகிற வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு அழிக்கல. அப்போ முழு பட்டணத்தையும் ஆண்டவர் அழிச்சார், இந்த சோவாரை பாதுகாத்தார். ஏன்னா அவன் கேட்டுக்கொண்டதுனால, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணியதுனால காப்பாற்றப்பட்டான். சரி, இதெல்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா 20வது அதிகாரம் வந்துச்சு. இப்போ 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா இவர் 99 வயசு, 100வது வயசுல தான் இவர் குழந்தை பிறக்க போகுது. அப்போ 9 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துடும். அப்போ முதல் மாசத்துல கர்த்தர் அவனை சந்திச்சிட்டார். இப்போ இவன் இங்கே தானே இருக்கணும். ஆண்டவர் சமபூமியில தரிசனமாகி இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த ஆபிரகாமுக்கு பார்த்தீங்களா, கிறுக்கு பிடிச்சி என்ன பண்றான்? அங்க இருந்து மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு மாறி போறான். வேற ஒரு இடத்துக்கு போறான். படிமா 21. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு மறுபடியும் பிரயாணம் பண்ணி ஒரு தென் தேசத்துக்கு போறார். அப்ப தென் தேசத்துல யார் இருக்கிறா? அபிமெலேக் அப்படி சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவன் மோசமானவன், பெலிஸ்தர் ராஜா. பெலிஸ்தேர் ராஜா அவன் மோசமானவன். அவன் மறுபடியும் அவங்ககிட்ட போறார். போலாமா அங்க? அதனால தான் ஈசாக்கு அங்க போவோம் நான் ஆண்டவர் சொன்னார். இங்க குடியிரு அப்படி சொல்லி. படிமா 1:21. ஆபிரகாம் காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக 1வது வசனம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒரு வருஷத்துல உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்க இருந்திருக்கணும்ல. இப்ப கேராருக்கு போகும்போது, கேரார்ல போனாக்கா 89 வயசு ஆகி போச்சு. யாருக்கு? சாராளுக்கு. நல்லா கவனிங்க. இவருக்கு 99 அப்படி சொன்னாக்கா அவருக்கு 89. இந்த 89 வயசுல இருக்கிற ஒரு பொம்பளையே யாராவது கடத்தின்னு போவாங்களா? அப்போ அந்த வயசுல எப்படி இருந்திருப்பா? இந்த வயசுல இருக்கிற ஒரு பிள்ளைய இந்த அபிமெலேக் தூக்கிட்டு போறான். சரி, தூக்கிட்டு போறான்னு வைங்க. தூக்கிட்டு போறான். அவன் தான் எடுத்துட்டு போயிடுவான்னு தெரியும் தானே. அவன் எடுத்துட்டு போவான்னு தெரியும். தெரிஞ்ச எதுக்கு அங்க போனோம்? பைத்தியமா அவன்? இப்பதான் ஆண்டவர் சொன்னார், அடுத்த வருஷத்துல உனக்கு குழந்தை பிறக்க போகுது. சொன்ன பிறகும் இவர் ஏன் மீறி போறாரு? ஆபிரகாமுக்குள்ள சாதாரண தவறல்ல. அதாவது தெரிஞ்சே தப்பு பண்ற மாதிரி போவான். நம்ம தான் ஆபிரகாமை உயர்த்தி பேசுவோம். ஆண்டவர் இவனுக்கு சாட்சி கொடுத்தது எப்பயே நம்பவே இல்லை. இவனை ஆண்டவர் நம்பவே இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போவார், சொல்லிட்டு போவார், அதை பண்ணாத இதை பண்ணாத, இங்க இரு அங்க இருந்தாரு. அப்பதான் கிறுக்கு போட்டு போவாங்க. நாம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும். இவர் இப்ப சொல்லிட்டு போனோடனே இவர் என்ன பண்ணாரு? கேராருக்கு போனார். கேராருக்கு போனோடனே அந்த ஊர்ல இருக்கிறதால மோசமானவங்க பெலிஸ்தர். இப்ப போய் சொல்றாரு மனைவி கிட்ட போயிட்டு, என்ன நீ இங்கே அண்ணன் சொல்லு, அண்ணன் சொல்லு. ஏன்பா அண்ணன் சொன்னா என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களா? பரவாயில்ல. ஏய், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? நிறைவேறுதோ நிறைவேறலையோ அது அப்பெல்லாம் பார்த்துக்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நீ சொல்லு, என்ன அண்ணன் சொல்லு. சொன்னாங்க. அண்ணன் சொன்னாங்க. தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டான். அபிமெலேக் தூக்கிட்டு போயிடலாம். அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய், நான் உன்னை என்ன சொல்லிட்டு வந்தேன்? அடுத்த வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அடுத்த வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எவனா தூக்கிட்டு போயிட்டான்? என் வாக்குத்தத்தம் நிறைவேறாதே. பார்வோன் தூக்கிட்டு போன பேர் ரொம்ப லேட்டா தான் பார்வோனை பாதிச்சு அவனுக்கு வியாதியை கொடுத்து பல காரியங்களை செய்து தான் ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்தார். ஆனா இவனுக்கிட்ட நைட்டோட நைட்டா போறார் ஆண்டவர். தூக்கிட்டு போன அந்த நைட்டே போயிட்டார் ஆண்டவர். ஏன்? நான் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இவன் தான் முட்டாள் மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறான். இவனால தான் பெரிய பிரச்சனை எனக்கு. என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாம என் எண்ணங்களை திட்டங்களையும் இவன் என்ன பண்றான்? தடை பண்ணிட்டே இருக்கிறான். நான் அதெல்லாம் நிறைவேற்றி வேற ஒரு காரியத்துக்குள்ள போறோன்றான். இவன் வேற மாதிரி போயிட்டே இருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. அதனால அவன் என்ன பண்ணான்? 3வது வசனத்துல தூக்கிட்டு போயிட்டான். 3வது வசனத்துல தூக்கிட்டு போயிட்டான் சாரால. சாரால தூக்கிட்டு போகும்போது நிறைய பணம் வேற கொடுத்துட்டார். பணம், ஆடு மாடு எல்லாத்தையும் சாரால் நிமித்தம் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, பொண்டாட்டி ஆளாளுக்கு வித்துட்டோம். ஆளாளுக்கிட்ட பொண்டாட்டியை போய் விற்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இவன் நம்ம கிட்ட ஜெபமும் பண்ண மாட்டான். ஆண்டவரை என் பொண்டாட்டியை கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். எதுவுமே பேச மாட்டான். கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் கப்சி பண்ணு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணா? நைட்டு அவங்ககிட்ட பண்ண, ஏய், நீ கொண்டு வந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தடா, அவன் வேற ஒருத்த மனைவின்னு ஆண்டவர் போய் சண்டை போடுறாரு அவங்ககிட்ட. ஆண்டவர் போய் சண்டை போடுறாரு. 3வது வசனம்.
தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். பாத்தீங்களா? நீ அழைப்பித்ததான ஸ்திரீ நிமித்த நீ செத்த. பாத்துக்கோ, அவன் வேற ஒருத்த மனைவி. அபிமெலேக்கு இருதயத்துல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் செய்த என்ன நீ அழிப்பீரா அப்படி சொல்லி கேட்கறான். நானா அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தான் அப்படி கூப்பிட்டு வந்திருப்பேனா? அவன் தானேங்க தங்கச்சின்னு சொன்னான். அவன் தங்கச்சின்னு சொன்னா, இவளும் அவனை அண்ணன்னு சொல்றா. நான் அதனால தாங்க கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து என்ன போய் அடுத்தவன் மனைவியை கூப்பிட்டு வந்தா நான் உன்னை அடிப்பேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? நான் சுத்த இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் தான் இதை செய்தேன்னு. இப்ப ஆண்டவரும் சொல்றார், ஆமா, நீ சுத்த இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் இதை செய்தாய் என்று எனக்கும் தெரியும். பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீ சுத்தமான இருதயத்தோடும் சுத்த கையோடு தான் இதை செய்தேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ தப்பு செய்யாதபடி என்கிட்ட நீ அடி வாங்காதபடி உன்னை தடுத்து நிறுத்துறேன். ஏன்னா என் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அவன் புருஷங்காரன் எதுவும் பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான். இப்ப அவனுக்காக என் வார்த்தைக்காக நான் இறங்குறேன். என் வார்த்தைக்காக நிறைவேறணுமே. பாருங்க எப்படி பாருங்க, ஆண்டவர் நம்மள அழைச்சி நம்ம கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சா கூட அவர் வார்த்தை நிறைவேறத்துக்காக அவரே இறங்கி போராடிட்டு இருப்பார். அவரே இறங்கி நம்ம கவலை இல்லாம கிடப்போம். அவரே இறங்கி போராடின்னு கிடக்குறாரு. இப்ப ஆபிரகாமுக்கு எந்த கவலையும் இல்லை. பொண்டாட்டி போயிச்சேன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுந்தானா? இல்லையே. அவன் பாட்டு எல்லாம் ஆடு மாடுகள்லாம் கொடுத்தாங்க, வேலைக்காரங்களாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு சந்தோஷம் ஆயிட்டார் அவர். ஏன்னா ஏற்கனவே அவ ஆகார் இருக்காளே, பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி இருக்கு, ஆகார் இருக்கிறா. அதனால இஸ்மாவேல் வேற பிறந்துட்டானே, அதனால பிரச்சனை இல்லை. அதனால பிரச்சனை இல்லை, இவருக்கு சந்தோஷமா இருந்துப்பார். இந்த பொண்டாட்டி போனான்னா அந்த பொண்டாட்டி இருக்கணும். ஆனா ஆண்டவர் இவ்வளவு வச்சுதானே வாக்குத்தத்தம் நிறைவேற்றணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நீ சுத்தமான இருதயத்தோட சுத்தமான கையோடும் செய்தாய் என்று எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை தடை செய்தேன். அவன் மனைவியை நீ அமுச்சுடு, இல்லைன்னா நீ செத்துருவ அப்படி சொல்றான். ரெண்டாவது சொல்றான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா இப்போ அபிமெலேக்கு ஒரு ராஜா. யோசித்து பாருங்க, அவனை பயமுறுத்துறார் ஆண்டவர். 7வது வசனத்துல சொல்றார், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ அழியாதபடி அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், அவன் மனைவியை நீ அனுப்பிடு அப்படி சொல்றாரு. ஏன் ஆபிரகாம் தீர்க்கதரிசியா? எங்கன்னா சொல்லியிருக்கா ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு? ஆண்டவர் தான் அபிமெலேக்கிட்ட அவனை தீர்க்கதரிசின்றார். ஏன் அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். இப்ப அபிமெலேக்க பார்த்து அவன் சபிச்சிட்டான், அவன் குடும்பத்தை நாசமா போன்னு சொல்லிட்டான் அப்படின்னாக்கா அது அப்படியே நடந்துரும். அதனால அபிமெலேக்கு பயமுறுத்துறார். 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவைகள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னான். சாகவே சாவா என்று அறிவாயாக அப்படி சொல்றான். இந்த தீர்க்கதரிசி உன்னை பார்த்து சபிச்சிருவான், உன்னையும் குடும்பத்தை பார்த்து நாசமா போன்னு சொல்லிடுவான். அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படி சொல்லி ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசி ஆக்கி சொல்றார். ஆபிரகாம் தீர்க்கதரிசி கிடையாது. எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு சொல்லல. ஆண்டவரே தன் வாயில் அவனை சொன்னார், தீர்க்கதரிசி அவன். அவன் மனைவி அமிச்சிரு, இல்லைன்னா நீயும் உன் வீட்டாரும் சேர்ந்து சாவீங்க அப்படின்னு. அபிமெலேக்கிட்ட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசணும்னு பயந்துட்டான். இப்ப என்ன பண்றாங்க, அபிமெலேக்கு உடனே ஆள் அனுப்பி ஆபிரகாம் கூப்பிட்டு அமிச்சான். ஏன்டா இந்த அநியாயத்தை எனக்கு செய்த அப்படி சொல்லி கேட்கிறான். 8வது வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷன் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதுக்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? பிரியமானவர்களே, இதுல நம்ம வாசிக்கும் போது நல்லதா வாசிக்கிற மாதிரி அபிமெலேக்கு என்ன திட்டிருப்பான் தெரியுமா ஆபிரகாமே? நீ ஏன்டா எனக்கு இப்படி செஞ்ச? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? அநியாயத்துக்கு தங்கச்சின்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட கொடுத்தலாம் வாங்கிட்ட. எதுக்குடா என்ன இப்படி பண்ண? என்னதான் நினைச்சு நீ? ஆபிரகாம் சைலண்டா இருக்கிறான், எதுவுமே பேச்சு வரல. கீழ் உள்ள வசனம். செய்யத்தகாத காரியங்களை இடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு நல்லா கவனிங்க, செய்யத்தகாத காரியத்தை செய்தாய். அவன் எதனா பேசுவான் பார்த்தாக்கா ஆபிரகாம் சைலண்டா நிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது தகாத திட்டுனா கூட வாங்கிட்டு கம்முன்னு இருப்போம். நம்ம எந்த தப்பும் பண்ணலாம் கூட என்ன அப்படின்னா கூட 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொன்னாக்கா எவ்வளவு திட்டு வாங்கினா கூட சைலண்டா அமைதியா இருப்போம். காரணம் என்ன? நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளுக்கே தெரியும். அதனால திட்டு வாங்கினா கூட அமைதியா இருப்போம். இவ்வளவு திட்டிட்டான்.
அவன் பேசவே மாட்டான், அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறான். பின்னும் அவனுக்கு தாங்கல, அபிமெலேக்கு தாங்கல, கொதிக்குது. ஆண்டவர் வந்து வீடு குடும்பமே நாசமாக போகுதுன்னு சொல்றாரு. அதனால அவனுக்கு தாங்கல, கொதிக்குது. பின்னும் 10வது வசனம். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். பாத்தீங்களா? அவனுக்கு தாங்க முடியல, அங்கலாய்ப்பு. மறுபடியும் அவனை திட்டுறான். என்னடா பார்த்த நீ? என்னத்த பார்த்துட்டு நீ இந்த காரியத்தை எனக்கு செஞ்ச? என்னதான் உனக்கு பிரச்சனை? கேட்டிருப்பான் இல்லையா? இப்ப இவர் சொல்றாரு அடுத்தது. இப்பதான் வாயை திறக்கிறாரு. ம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். உயிர் பயம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி சொல்றாரு. அது நிறைவேற வரைக்கும் யாரையாவது சாவறதுக்கு இடம் கொடுப்பாரா ஆண்டவர்? இவனை யாராவது மேல கையை வைக்க இடம் கொடுப்பாரா? இவனை எப்படி பாதுகாத்து சேஃப்டியா வச்சுப்பாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்குமாவது இவனை வச்சிருப்பாரு. அதுக்குள்ள எவனா வந்து கையை வைக்க முடியுமா? இவன் சொல்றான், இவ்விடத்துல தெய்வ பயம் இல்ல. தெய்வ பயம் இல்லாமையா இருக்கிறாங்க? சொப்பனம் தான் பார்த்தான். எதிர்க்க கூட வந்து ஆண்டவர் பேசல. எதிர்க்க கூட ஆண்டவர் வந்து பேசல. சொப்பனத்துல தான் பார்த்தான். அலறி அடிச்சு நெஞ்சு பட்ட பட்ட பட்டான்னு அவனுக்கு. அத்தனை ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்கிட்டான். அவங்களாம் தெய்வ பயம் இல்லாதையா வந்தாங்க? அவங்களே பயந்து நடுங்கி போய் உட்காந்து நிற்கிறாங்க. ஏன்டா எங்களுக்கு பண்ண? இவர் சொல்றாரு, இங்க தெய்வ பயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா தெய்வ பயம் இல்லை? தெய்வம்லாம் சொப்பனம் தானேங்க. அங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏங்க அபிமெலேக்க பார்த்து அந்த அதிகாரி என்ன சொல்லியிருப்பாங்க? சொப்பனம் தாங்க. சொப்பனத்துல வந்ததெல்லாமா பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க? ஆளை விடுங்க, காசு கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அவன் சொன்னது ஆள் தானே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, அமைதியா இருங்க அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஆளுங்க? ஆனா அந்த ஆளுங்களும் அமைதியா இருக்கிறாங்களே. ராஜா சொப்பனம் பார்த்தது உண்மை, கடவுளே வந்து பேசியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெய்வமயம் இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்? மாட்டிக்கிட்டோமே. இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தப்பிக்கிறதுக்கு எதனா ஒண்ணு சொல்லணுமே. அந்த எதனா ஒண்ணு சொல்றதுக்கு தான் இந்த ஊர்ல தெய்வமயம் இல்லாம என் பொண்டாட்டி எடுத்துட்டு என்ன கொலை பண்ணிட்டாங்களா, என்னங்க பண்றது? நான் செத்துருவனே, அதுக்காக பயந்து இதை சொன்னேன் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றான். சரி, இப்போ அந்த ஊர்க்காரங்களை சொன்னான், அவனையும் அவன் மனைவி அவன் பிள்ளைங்க, அதுக்கப்புறமா அவனுடைய ஆடு மாடு எதையும் தொடாதீங்கடா, அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு இவங்களையும் அனுப்பும் போது அபிமெலேக்கு கூப்பிட்டான் சாரால. இங்க வாமா ராசாத்தி, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்டு வந்து நிறைய ஆடு மாடுலாம் கொடுத்தான். அதுக்கப்புறமா 1000 வெள்ளி வேணை கொடுத்தான். 14வது வசனம். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்ப அவர் கூப்பிட்டு சொல்றான், வா இங்க வா, உனக்கு ஆடு மாடெல்லாம் உன் புருஷனுக்கு கொடுத்தேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அதெல்லாம் வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டேனே, அதுக்காக கொடுத்த டௌரி அதெல்லாம் என்னமா கொடுத்தேன். ஏன்னா அவர் மச்சன் என்ன மாறுவாரு, தங்கச்சியை கல்யாணம் பண்ணா, அதனால அவருக்கு கிஃப்டா கொடுத்தேன். ஆனா 1000 வெள்ளி காசு கொடுத்தேன், அதை உனக்கு வாங்குறதுக்கு கொடுத்தேன். உன்னை நான் வாங்குறதுக்காக கொடுத்தேன். இனிமே அந்த 1000 வெள்ளி காசு எதுக்கு நீ திருப்பி கொடுக்க வேணாம் எனக்கு. மரியாதையா முக்காடை போடு. முக்காடை போடுன்னா இந்த மாதிரி முக்காடு போடுறோம் நம்ம. அந்த முக்காடு இல்லைங்க, முக்காடு இல்லை, இந்த முக்காடு இல்லை, மூஞ்ச மறைச்சிக்கோ. அந்த முக்காடு நைஸா துணியை போட்டு உனக்கு பார்க்கறதுக்கு தெரிகிற மாதிரி மூஞ்ச மறைச்சிக்கோ. இந்த மூஞ்ச பார்த்தானே அழகாக்குது அழகாக்குதுன்னு ஊர்ல இருக்கிறவங்களாம் தீட்டு போறானுங்க. அதனால இந்த 1000 வெள்ளிக்காசு எதுக்கு? உனக்கு முக்காடு, உன் மூஞ்சி தெரியக்கூடாது வெளியே. ஆரி தூணு துப்பி அமைச்சிட்ட மாதிரி அம்புறான். அப்படிதான் சொல்றான். படிமா, கடிந்து கொண்டான், அவனை கடிந்து கொண்டாலாம். சாரால திட்டி காரி துப்பி அனுப்புற மாதிரி துப்புறான். 16வது வசனம். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். மறுபடியும் படிமா முழுசா. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் அப்படி சொன்னா என்ன செய்தோம்? கூப்பிட்டு அன்பா புத்திமதி சொல்லி அனுப்பல, செம்ம டோஸ் விட்டு அனுப்புறான். கடிந்து கொண்டான். இப்ப சாராலும் என்ன பண்ணல, பேச்சு மூச்சு காட்டல, கம்முன்னு இருக்கிறான். இதெல்லாம் நான் எதுக்கு இவங்ககிட்டலாம் திட்டு வாங்கணும்? கண்டவங்கட்டெல்லாம் திட்டு வாங்குறதுக்கு யார் காரணம்? யுகரான இந்த பரதேசி. ஆபரகாம் பரதேசி ஆயித்தானே சுத்திருக்கானுதான். அதனால இதோ இருக்காம இந்த பரதேசி நான் இந்த திட்டு வாங்குறேன். பாரு கம்முனுக்கிறான் பாரு. இவன் சொல்லி சொல்லி நான் கேட்டேன். யோசித்து பாருங்க. பிற்காலத்துல பேதுரு எழுதும்போது சாராள் ஆண்டவனே என்று சொல்லி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள்.
கீழ்ப்படிந்து நடந்தால், அதனால தான் நீங்களும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவளுக்கு பிள்ளைங்களா இருப்பீங்க அப்படி சொல்லி பேதுரு எழுதுறான். எந்த விஷயத்துல அவன் கீழ்ப்படிந்து நடந்தான்? ஆகாருக்கு ஒரு பிரச்சனை வந்து குழந்தை பிறந்த உடனே அவ அற்பமா எண்ணால, அந்த அற்பமா எண்ணும்போது அவளுக்கு போட்டு ஆபிரகாம கூப்பிட்டு சொல்றான். சண்டைக்காரி அவ. அ ஆனா கீழ்ப்படிஞ்சானா எதுக்குன்னாக்கா, எந்த ஊருக்குன்னா போம்போது, "நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லுன்னோனே" உடனே கீழ்ப்படிஞ்சிருவா. ஆனா இவன் கூட ஊர் ஊரா சுத்தத்தோட எங்கன்னா போய் அரண்மனையில உட்காந்துக்கலாம் கம்முன்னு. அப்படி சொல்லிட்டு தான் அவன் அமைதியா இருந்தான். அதான் பார்வோன் கூட்டு போம்போது தான் கீழ்ப்படிஞ்சா. இந்த அபிமேல கூட்டு போம்போதும் சொல்றான், "என் புருஷன் தாங்க அவன் பொய் சொல்றான்" அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இப்ப இவளாவது கேட்டுருக்கலாமே புருஷன்ட்ட, "ஏன் அவனுக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே என்ன பார்வோன் தூக்கிட்டு போயிட்டான்." இப்படி சொன்ன பேரு தான். இப்பயும் அதே மாரி சொல்ற? இப்ப இவன் தூக்கிட்டு போவானா என்ன? அப்படி சொல்லியிருக்கணும்ல. இவளும் பாருங்க அமைதியா இருந்தா. அது கீழ்ப்படிதல். அ ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணுமே. இப்பல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு எதனா சண்டை வந்துச்சுன்னா என்ன சண்டை போடுறாங்க. போட்டு தட்டாபட்டான்றாங்கல்ல. இவன் மட்டும் ஏன் இந்த விஷயத்துல அவளுக்கு தெரியும். எங்கனா போய் நிம்மதியா இருக்கலாம். அரண்மனையிலயாவது இவன் கூட கூடாரத்துல உட்காந்துட்டு வெயில்ல சாவறத விட, வனாந்தரத்துல எங்கேயாவது அரண்மனையில குளுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவள புடிச்சு புடிச்சு கூட்டு வந்து ஆபிரகாம்கிட்ட குடுக்குறாரு. சரி. இப்போ இது முடிஞ்சது. அவள திட்டி அனுப்பிச்சுட்டாங்க. வெளிய போன்னு தொரத்தி விட்டாங்க. ஆனா, ஆண்டவர் சொன்னது மாரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி 21வது அதிகாரத்துல இவனுக்கு குழந்தை பொறக்குது. 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பாத்தீங்களா? கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடியே சாராளுக்கு கடாட்சியமானார். வாக்குத்தத்தத்தை நிறைவேத்துறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருந்தா, வாக்கு பண்ணியிருந்தா, கண்டிப்பா அது நிறைவேறும். நாம தான் அதை விட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். அவரை நிறைவேற்றாத அளவுக்கு நாம தான் அங்கேயும் இங்கேயும் ஓடி சுத்திட்டு இருப்போமே தவிர, எப்போ நமக்கு எந்த வார்த்தை சொன்னாலும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை காத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நிறைவேறும். ஆனா இவங்க அதை காத்துட்டு இருந்தாங்களா? காத்திருந்தா இவன் ஆகார கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. எப்பயோ நடந்திருக்குமே. ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து 12வது அதிகாரத்துல இந்த தேசத்துல நீ குடியிரு, இதை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னாரே. அப்ப அந்த சந்ததிக்கும் தருவேன்னா உன் பிள்ளைங்களுக்கு தானே. அப்ப அப்பயே அவன் அதை விட்டுட்டு அவர் ஊர் ஊரா எதுக்கு போய் அலையணும்? அவன் ஊர் ஊரா போனதால் தானே அந்த குழந்தை பிறக்கிறது தாமதமாச்சு. ஏன்னா அந்த தேசத்துல அவங்க பொறக்கணுமே. அப்பதானே அதுக்கு சிட்டிசனா அவங்க மாறுவாங்க. பிற்காலத்துல எகிப்துக்கு போய் மறுபடியும் கானானுக்குள்ள வரும்போது வேற சந்ததியில அங்க இருந்துச்சு. இவங்களே அந்த கானானுக்குள்ள ஆபிரகாம் வச்சிருந்த கானானுக்குள்ள பொறந்திருந்தாங்கன்னாக்கா, இவங்களும் கானான் சொந்த தேசமா இருந்திருக்கும். உரிமை பாராட்டியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணதுனால அதுல கொண்டு போய் சேர்த்தார். ஆனா இவங்க அதுல பிறக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆனா இவங்க அதுல பிறக்கல. ஆனா ஈசாக்கும், யாக்கோபும், அ அப்புறம் ஏசா அதெல்லாம் அவங்கலாம் கானான்ல தான் பிறந்தாங்க. கானான்ல தான் பிறந்தாங்க. அவங்க பின் சந்ததியில. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படி இல்லையோ. எங்கெங்கேயோ சுத்தி, ரொம்ப வேதனைப்படுத்தி, ஆண்டவர துக்கப்படுத்தி, ஆண்டவர் மத்தவங்கட்டலாம் சண்டை போட்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியதா இருக்குது. நம்ம கிட்ட கூட ஆண்டவர் நிறைய விஷயங்கள்ல போராடிட்டே இருப்பார். நாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு நிறைய காரியம் பண்ணிட்டே இருப்போம். போராடிட்டே இருப்பார். ஆனா அவருடைய வார்த்தை நிறைவேறும். இப்ப அவர் சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்தார்? சாராளுக்கு கடாட்சியமானி வார்த்தையை நிறைவேற்றினார். இப்ப குழந்தை பொறந்துச்சு. குழந்தை பொறந்துச்சு. குழந்தை பொறந்த உடனே சொல்றா அவ, இந்த கேள்வி ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்கேன். ஊர்ல இருக்கிற எவன் கேட்டாலும் சிரிப்பான். ஊர்ல இருக்கிற எவன் கேட்டாலும் சிரிப்பான். யார் இதை கேட்டாலும் சிரிப்பாங்க. வேற வழி இல்ல. நானும் சிரிக்க வேண்டியதுதான். சீரழிஞ்சு போகணும். சிரிச்சு. அப்படி சொல்லித்தான் அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. ஈசாக்குன்னு சொன்ன என்ன? சிரித்தான். அவன் சிரித்தான். அதான். இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இத்தனை வயசுல குழந்தை பெத்து எடுத்துட்டாங்க. அவன் குழந்தை பெக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. சாராளுக்கு அப்போ 90 வயசு. 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகிய தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயது ஈசாக்கு பிறக்கும் போது. அப்போ சாராளுக்கு 90 வயசு இருக்கும். இப்போ குழந்தை பால் மறக்குது. குழந்தை பால் மறக்குது. 1 வருஷம் முடியுது.
இப்போ 1 வருஷம் முடியுதோ, அவங்க 4 வருஷம், 5 வருஷம் முடியுது. எப்ப அந்த காலத்தில எப்படி இருந்தாங்களோ தெரியாது. நம்ம சொல்றோம் 1 வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிள்ளை வளர்ந்து, பால் மறந்ததுன்னு தான் சொல்லியிருக்கு. 1 வருஷம்னு சொல்லல. பிள்ளை வளர்ந்து, பால் மறந்தது. இப்ப பால் மறந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பால் குடுக்குற வரைக்கும் தான் அது குழந்தை. பால் மறந்து அது சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னா, புள்ள வளருது. சந்தோஷம் ஜாஸ்தியாயிடும் அப்ப அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க, நம்ம இப்போ 1 வருஷத்துல பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவங்க வந்து பால் மறந்த நாள்ல தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அப்ப பால் மறந்து, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தபோது பெரிய விருந்து பண்ணினாங்க. பெரிய விருந்து. இப்ப அந்த விருந்து பயங்கரமா எல்லா ஜனங்களும் வந்திருக்காங்க. எல்லா ஜனங்களும் வந்திருக்காங்க. எல்லா ஜனங்களும் வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிற நேரத்துல, திடீர்னு என்ன நடக்குது, ஆகார் பெற்றதான இஸ்மாவேல், அவனுக்கு 13 வயசு. அவன் ஈசாக்க பார்த்து பரிகாசம் பண்ணிட்டான். சாராள் இத கேட்டா. ரொம்ப கோவம் வந்துச்சு சாராளுக்கு. புருஷனை கூப்பிட்டு சொல்றா, "இவன் என் புள்ளைய நான் அடிமை பெண்ண உனக்கு குடுத்தாக்கா, அந்த அடிமை பெண்ணுடைய மகன் வந்து என் மகன் எப்படி? அவன் என் குமாரனோட சுதந்திரவாரி இல்ல. அவன வெளிய தொரத்து" அப்படி சொல்றா. யோசித்து பாருங்க. பெரிய பங்களா வீடு. அந்த ஊர்லயே அவன் பெரிய பணக்காரன். சாராள் மரித்தபோது அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, "எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவன்மார். பெரிய ஆளு. நீங்க எதுக்கு காசெல்லாம் குடுக்குறீங்க? எடுத்துங்க. எது வேணுமாலாம் எடுத்துங்க. எங்க வேணா புதைங்க" அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப அவன் அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஜமீன்தார் மாரி இருந்திருக்கலாம். அந்த மாரி இருக்கிற இடத்துல பெரிய பெரிய விஐபிலாம் வந்திருப்பாங்க. பாதி பேர் சாப்பிட்டுன்னு வந்திருப்பாங்க. பாதி பேர் வந்திருப்பாங்க விருந்துக்கு. அந்த நேரத்துல உள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. சும்மா நடக்குமா சண்டை? அ கத்தி கத்தி சொல்லியிருப்பா. என் புள்ளைய இவன் பரிகாசம் பண்ணிட்டான். அ அதனால என் புள்ளைக்கு இவன் என்ன சுதந்திரவாளியா? வெளிய தொரத்து அவன. அவளையும் அவனையும் வெளிய தொரத்து. புறம்பே தள்ளு அப்படின்றா. ஏய் அமைதியா இருடி. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் விருந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் சண்டை போடுவியா? நீ அவங்கள வெளிய தொரத்து. அவங்கள வெளிய தொரத்து அப்படி சொல்றேன். படிம்மா 9ம் 10ம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றான். நல்லா கவனிங்க. விருந்து நடக்கிற நேரத்துல நடக்குது இந்த சண்டை. அப்ப விருந்துல வந்தவங்கலாம் இப்ப இவங்க குடும்பத்துல சண்டை போடுறாங்க. யாரு யாரு? எஜமானும் எஜமாட்டியும் சண்டை போட்டுன்னுக்குறாங்க. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு மனசு வந்திருக்குமா? அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா நிம்மதியா? "எப்பா அந்த பீஸ் எடுத்து போடு இதுல. அந்த பீஸ் எடுத்து போடுன்னு" சொல்லியிருப்பாங்களா? அட பாவிங்களா! இப்பதான் வாயில எடுத்து வச்ச 2 வாய் தான். அதுக்குள்ள இப்படி சண்டை நடக்குதே! என்ன நடக்குமோ தெரியலையே! அப்படி சொல்லிட்டு பாதியா வச்சுட்டு போயிருப்பாங்க. சாப்பிட வந்தவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? சண்டை நடக்கிற நேரத்துல போய் சாப்பாட்டுல உட்காந்து சாப்பிட முடியுமா? அ பயங்கரமான சண்டை நடக்குது உள்ள. பாதி பேர் சாப்பிடாமயே போயிருப்பாங்க. சாப்பிடுறவங்களும் பாதியில சாப்பாடு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாயிருக்கும். அவன் சொல்லியிருப்பான், "விடியிற வரைக்கும் இருடி. நைட் ஆயிப்போச்சு. விடியிற இல்ல, இல்ல, நீ இப்பயே தள்ளு, இப்பயே தள்ளு. இப்பயே அவ வெளிய போயே ஆகணும்." அப்படி சொல்றா இல்லையா? சவுண்ட் ஓவரா வரும். கோவம் வர வர சவுண்ட் ஓவரா வரும். "காலையில பார்த்துக்கலாம்" அப்படின்னா கூட ம் விடல. "சரி அமைதியா இரு. அவள வெளிய தானே தொரத்தணும். என்ன பண்றதுன்னு தெரியல. பைத்தியம் புடிச்ச மாரி கத்துறா." அப்படி சொல்லிட்டு வரவங்கள கவனிக்காம இவரு என்ன பண்ணாரு? ஆபிரகாம் தள்ளுன்னு வெளிய போயிட்டார். "ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? கத்துறாளே, லபாலபன்னு கத்துறாளே, வரவங்கலாம் என்ன அசிங்கமா பார்க்குறாங்களே." அப்படி சொல்லிட்டு வெளிய போயிருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, "அமைதியா இரு. சாராள் என்ன சொல்றாளோ கேளு." சாராள் சொல்றத கேட்டு தானே 13 வருஷம் பேசாம இருந்தார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, "சாராள் சொல்றபடி கேளு. ஏன்னா என் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். நான் தானே கிளப்பி விடுறேன்." அப்படின்ற மாரி தான இருக்கு. அ படிம்மா 12. 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் இல்ல, இல்ல 11வது வசனத்திலிருந்து படி. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. பாத்தீங்களா? தன் மகனை குறித்து ஏன்னா அவன் தானே பிறந்தான். இஸ்மாவேல் தானே பொறந்தான். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப எனக்கு என்னுடைய மகனாச்சு. அவன எப்படி நான் வெளிய தள்ளுவேன்? அவன எப்படி நான் வெளிய தள்ளுவேன்? துக்கம் தாங்க முடியல. யாரையும் பார்த்திருக்க மாட்டான். விருந்துக்கு வந்தவங்கலாம், "ஐயா என்ன எப்படி இருக்கீங்க?" எதுவும் பேசவே முடியாது அவங்க. ஏன்னா சண்டை நடக்குது எல்லாருக்கும் தெரியும். சண்டை நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரையும் பார்க்காம தனியா போயிருப்பான். "என்னய்யா விருந்து பண்ணிட்டு விருந்து கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுன்னு அப்படி போயிட்டான்." நம்ம போய் என்னான்னு கேட்க முடியாது. புள்ளையும் விசாரிக்க முடியாது. யாரையும் விசாரிக்க முடியாது. பொண்டாட்டி பேய் மாரி நிக்கிறா. அவன் அப்படி போயிட்டான். அப்ப ஆகார் என்ன பண்ணியிருப்பா? இஸ்மாவேல கூட்டிட்டு அங்க போயிருப்பா கோவத்துல. "என் புள்ளைய தள்ள சொல்றான். என் புள்ளைய தள்ள சொல்றான். எப்படி என் புள்ள போவும்? நானும் அவன் தானே என்ன கல்யாணம் பண்ணான். நீ தானே கல்யாணம் பண்ணி குடுத்த. நானும் பொண்டாட்டி தானே." அவ்வளவு தானே கத்தியிருப்பா.
வேதத்துல எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு வீட்ல சண்டை நடக்கும்போது, ஒரு வீட்ல "நீ என் பையன் சுதந்திரவாளி தான். அது எப்படி நீ இல்லன்னு சொல்லலாம்?" சண்டை வந்திருக்கும். ஒரே கொலாப்ஸா ஆயிருக்கும் ஆபிரகாம் வீடு. அதனால தான் அவன் ரொம்ப துக்கப்பட்டு அந்த பக்கம் போயிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, "சாராள் சொன்ன மாரி செய், அவங்கள வெளிய அனுப்பு." சாராள் சொல்ற மாரியே செய், அவங்கள வெளிய அனுப்பு சொல்லிட்டார். இப்போ அவன் வெளிய அனுப்புறான். இப்போ அவன் வெளிய அனுப்புறான். ஒரு துருத்தி தண்ணிய குடுத்து, கொஞ்சம் அப்பத்த குடுத்து காலையிலேயே 13வது வசனம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனை அவனே ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். எப்படி யோசித்து பாருங்க. ஆகார் வந்து சாராள தான் நம்பி வந்தா. ஏற்கனவே சாராள் கொடுமைப்படுத்தும்போது ஓடுனாலே, அவள் மனசு அப்பயே போய் விட்டுருந்தா இந்நேரம் அமைதியா இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவள சந்தித்து மறுபடியும் திருப்பி சாராள்கிட்டயே அனுப்பிச்சார். அப்ப இவ இணங்கி அவளே வந்தா. மறுபடியும் இப்ப புருஷன் தொரத்துறான். அவளுக்கு எப்படி இருக்கு மனசு? அ இப்ப நான் எங்க போவேன் இந்த பையன வச்சுக்கிட்டு? ஒரு துருத்தியில தண்ணியும், கொஞ்சம் அப்பமும் ஒண்டி குடுத்துட்டு என்ன சொன்னா நான் எங்க போவேன்? இப்ப பையன கூப்பிட்டு அதிகாலையில இப்ப பாரு நைட் ஃபுல்லா சண்டை நடந்திருக்கும். ஆபிரகாம் காலையில எங்கனா போயிட்டு இவகிட்ட இருந்தா பெரிய பிரச்சனை ஆகும். இவ என்ன இப்படி சண்டை போடுறாளேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்கான்? வெளிய போயிட்டு காலையில வந்தான். தயவு செய்து போயிடு. அவ உன்ன விடமாட்டா. ஏற்கனவே உன்ன ரொம்ப கொடுமைப்படுத்தி உன்ன புழிஞ்சு எடுத்தா. அந்த கொடுமை தாங்க முடியாம தானே நீ ஓடுன. இப்ப மறுபடியும் நான் அமைதியா இருந்தேன்னா, உன்ன கொன்னு போட்டாலும் போட்டுருவா. அதனால தயவு செய்து இங்க நீ உன் ஜீவன் தப்ப ஓடிடுங்க. உயிர காப்பாத்திக்கோ. எங்கேயாவது போய் உயிர் பொழச்சுக்கோ. அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பா. அதனால தான் ஆகார் கேட்டிருப்பா. இல்லன்னா ஏற்கனவே கொடுமை தாங்க முடியாம தானே ஓடுனான். அதனால மறுபடியும் ஏதாவது நான் எதனா பண்ணிடுவான்ற பயத்துல தான் புருஷன் சொன்னத கேட்டு வேதனையோட அவ போயிட்டா. போயிருக்கும்போது வனாந்தரத்துல பேர்செபா வனாந்தரத்துல அலைஞ்சாங்க. மணல் பகுதி. தண்ணி இல்ல. கொண்டாந்த துருத்தி தண்ணி ஆயிப்போச்சு. அப்பமும் முடிஞ்சு போச்சு. இப்ப புள்ளைக்கு தவிப்பு, தாகம் தாங்க முடியல. சாகப் போற நிலவரம் வந்துச்சு. குழந்தை இருக்க இருக்க ஒரு மாரி ஆயிட்டே இருக்குது. அவ பார்க்கிறா, புள்ள எப்படியும் கண்டிப்பா செத்து போயிடும். அதனால குழந்தை சாவறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி, அம்பு பாயும் தூரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கத்துனா கூட அவனுக்கு கேட்கக்கூடாது. அப்படி சொல்லி அம்பு பாயும் தூரம் போயிட்டு உட்காந்துட்டான். உட்காந்து ஓன்னு சத்தம் போட்டு அழுது. ஆண்டவரே! நான் அப்படியே கர்ப்பவதியா இருந்து எங்கன்னா எகிப்துக்கு போயிருந்திருந்தேன்னா, அந்த எகிப்தில அந்த குழந்தை பொறந்திருக்குமே! நான் நல்லா வச்சிருந்திருப்பேனே! எங்க வீட்ல எகிப்தில நல்ல ஜனங்களாச்சே! நான் வசதியான குடும்பத்தில இருந்து தானே வந்தேன். நான் அங்க நல்லா இருந்திருப்பேனே! என்ன திருப்பி அனுப்பிச்சு இப்போ நிர்கதியா வந்துட்டேனே! நான் என்ன பண்ணுவேன்? என் அங்கலாய்ப்ப கேட்டு தானே நீ வந்த. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லி சத்தம் போட்டு அழுதா. இப்ப ஆண்டவர் வானத்துல இருந்து சவுண்ட் போட்டார். ஆகார் கிட்ட 2 முறை ஆண்டவர் பேசியிருக்கார். ஆண்டவர் வந்து சவுண்ட் போடுறார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேனே, இவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். அப்படியா விட்டுருவேன்? அப்படியா விட்டுருவேன்? அ உன் புருஷன் தான் அவன் விழுந்து கண்டானே, என் பிள்ளை உனக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படி சொல்லியிருக்கிறானே. நானும் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேனே. அப்படி விடமாட்டேன். அவனுக்கு என்ன ஆச்சு? பிள்ளை இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். வாக்கு பண்ணதுனால அவன் யாரோ துஷ்டனோ, துர்மார்க்கனோ யாரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இருக்கிறேன் அவன் கூட அப்படி சொன்னான். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் குடுத்துட்டு ஆரம்பிச்சோன்னா மாறவே மாறாது. இப்ப பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்துட்டார். அப்ப அவள் கண்ண திறந்து ஒரு ஊத்த காமிச்சார் ஆண்டவர். தண்ணி எடுத்து குடுத்து கொண்டு போயிட்டார். இப்ப ஆண்டவருக்கு ஒரே சந்தேகம். ஆண்டவருக்கு ஒரே சந்தேகம். யார் மேல? ஆபிரகாம் மேல. அந்த சந்தேகத்த அவர் எப்படி தீர்த்தாருன்னு அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்கள மூடுவோம். எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தரார். நம்மளோட பேசுறார். நம்மளுக்கு சில காரியங்கள காண்பிக்கிறார். ஆனா நாம் எவ்வளோ காரியங்கள கீழ்ப்படியாம முரட்டாட்டம் காட்டி இந்த ஆபிரகாமை போல சரியான நிலவரத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்றது இல்ல. வாக்குத்தத்தங்கள கூட மறந்துடுறோம். நிறைய விஷயங்கள் மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். போகல. ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போகல. அவர் வாக்குத்தத்தங்கள விட்டு தான் நம்ம போறோம். வேற ஒண்ணும் இல்லங்க. ஆபிரகாம் ஆண்டவர விட்டு போகல. ஆண்டவருக்கு பயந்து தான் நடக்கிறான். ஆண்டவர கொஞ்சம் கூட அவன் விடல. ஆனா அவர் வார்த்தைகள அவன் நம்பல. அவர் சொன்ன காரியத்தின்படி அவன் செய்யல. அதன்படி இருந்தான்னா இவன் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும் அப்பவே. ஆனா இவன் தான் அந்த வாக்குத்தத்தத்த மீறி, 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 மீறி மிஞ்சி நடந்தான். அதனால தான் இவனுக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் லேட் ஆவுது, லேட் ஆவுது, லேட் ஆவுது. கர்த்தருக்கு என்ன? தன் திட்டம் நிறைவேறணும். தன்னுடைய பிளான் படி நடக்கணும்.
ஆனா இவன் தேவனுடைய பிளான் படி நடக்கல. இவன் வேற வேற மாதிரியே நடந்துக்கிட்டான். அதனால தான் பெரிய பெரிய பிரச்சனையை ஆபிரகாம் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இவனால கர்த்தர் நிறைய பேருக்கிட்ட போராட வேண்டியதா இருந்துச்சு. நம்மளால கூட கர்த்தர் அப்படி போராடலாம் இல்லையா? நமக்கு விரோதமா எழும்புறவர்களோடு ஆண்டவர் போராடலாம் இல்லையா? அப்ப நாம் சரியா இருக்கிறோமா என்று பார்க்கணும். சரியான நிலவரத்துல தான் இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கும் உதவி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நிலைத்திருந்தா அவருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அவரை ஒரு நாளும் நாம் துக்கப்படுத்த மாட்டோம். நம் நிமித்தம் அவர் வேதனை அடைய மாட்டார். நமக்காக செய்ய வேண்டியதை சகலத்தையும் சீக்கிரமாய் அவர் செய்து முடிப்பார். தாமதிக்கவே மாட்டார். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்குது. தரிசனத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அது தாமதிக்காது. அப்படி தாமதித்தா நீ காத்திரு, கண்டிப்பா நடக்கும். விசுவாசத்தோடு காத்திருந்தான் சொல்றாங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை நமக்கு தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.